மலர இதயம் வந்து பழுந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் இதயம் வந்து பழுந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் அன்பின் அடைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் அடைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் வளர இதயம் மகிழ்ந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வில் பிறையில் விதைக்க அவரை இழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் அடைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் அடைய அருளில் வளர சேருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்துள்ள கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Lady of Health, Vellankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrineweb TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Lady of Health, Vellankani, who are watching this here. அவருக்காக பாதையை செம்மைவாக்குங்கள். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்காக நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து கரடு முரடானவர்களை சமதளமாக்கி முரணானவர்களை அகற்றி முறையற்றதை நாம் முறைப்படுத்தி கிறிஸ்துவினுடைய பிறப்புக்காக நம்மையை நாம் தயாரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த திருவருகை காலம். திருவருகை காலத்தினுடைய பாதி நாட்களை கடந்து விட்டோம். நாளை நாம் மகிழ்ச்சியின் ஞாயிறு, கௌதேத்தே துமினிகா, கௌதேத்தே சண்டே, கிறிஸ்து பிறப்பு அருகில் வந்துவிட்டது. எனவே குருவானவர் ரோஸ் நிறத்தோடு இணைந்து அந்த மகிழ்ச்சியினுடைய அடையாளத்தோடு திருப்பலியை கொண்டாடுவார். எனவே நாம் கடந்து இந்த பாதி திருவருகை நாட்களுக்கு நம்மையே நாம் தயாரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு நாம் படம் பிடித்திருக்கின்றோமா? அதே நேரத்தில் இன்னும் வரப்போகும் நாட்களில் நாம் மகிழ்ச்சியோடு அந்த ஆண்டவரை நம்முடைய உள்ள குளில் ஏற்க தயாராக இருக்கின்றோமா என்று எண்ணி பார்த்து அந்த கிறிஸ்துவுக்காக தங்களையே கூர்மைப்படுத்தி செம்மையாக்கி வாழ்ந்தவர்கள் இந்த கிறிஸ்து திருவருகை காலத்தில்
கிறிஸ்து பிறப்பு காலத்திலே கொண்டாடப்படுகின்ற மறை சாட்சிகள் புனிதர்கள். அவ்வாறு இன்று திருவையானது லூச்சியா என்ற கன்னியினுடைய விழாவை, மறை சாட்சியினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. என்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக வேதசாட்சியாக மறித்து சாட்சி பகர்ந்தார். எனவே புனித லூச்சியாவை போன்று நாமும் நம்மை முழுமையாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அவரை வரவேற்க வரம் கேட்டு இப்பலியில் ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கண்ணியமறை சாட்சியமான புனித லூசியின் மாட்சிக்குரிய பரிந்துரை எங்களுக்கு புதிய இதயத்தை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவரது விண்ணக பிறந்த நாளை இன்று கொண்டாடி நிலையானவற்றை பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றி பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சுறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 80. பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும்.
இஸ்ரவேலின் ஆண்டவரே செவி சாயும். யோசேப்பை மந்தையன நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும். உமது ஆற்றலை கிழந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளை மீண்டும் வாரும், விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். எம்மை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு சீடர்களுடன் மடையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், அவரை மக்கள் கண்டுணரவில்லை.
மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள். கிறிஸ்துவுக்காக யார் யாரெல்லாம் உண்மையாக வாழ்கின்றார்களோ அல்லது கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சிய வாழ்க்கை வாழ்கின்றார்களோ அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். அதற்கு சாட்சி இன்று நாம் கொண்டாடுகின்ற மறை சாட்சி லூச்சியா, லுக்ஸ் லூச்சிஸ். லத்தீனிலே லுக்ஸ் என்றால் லைட், ஒளி, வெளிச்சம், பிரகாசம். அதனால்தான் தமிழிலே பிரகாசம்மாள் என்று நாம் அழைக்கிறோம். லூசியா என்பது பழைய வார்த்தை பிரகாசம்மாள். இத்தாலி நாட்டிலே, தெற்கு இத்தாலியிலே சிராகோஸ் என்ற இடத்தில் ஒரு செல்வ செழிப்பான பணக்கார குடும்பத்தில் 283வது ஆண்டு லூச்சியா பிறந்தார். அவர் பிறந்த கொஞ்ச நாட்களிலே அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். அவருடைய தாயார் இவரை வளர்த்து வருகிறார். சிறு வயது முதல் லூசியாவுக்கு கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த பற்று, நம்பிக்கை. எனவே சிறு குழந்தையாக இருந்த பொழுதே தம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து வாழ்வது என்று அவள் தன்னையே பழக்கப்படுத்தி கொள்கிறார். ஆனால் அவளுடைய தாய் ஐதாவ்சியாவுக்கு சற்று மாறுபட்ட சிந்தனை. எனவே இவரை ஒரு பணக்காரருக்கு மணமுடித்து கொடுக்க வேண்டும் என்று அவர் திட்டமிடுகிறார், தயார்படுத்துகிறார். இருந்தாலும் லூச்சியா, நான் கடவுளுக்கே சொந்தம், என்னுடைய உடல் பொருள் அனைத்தையும் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று மறுதளித்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் மறைமுகமாக திருமணத்திற்கு பஸ்தாசியஸ் என்ற ஆளுநரிடத்தில் அந்த ஏற்பாடை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய தாய் யுதாசியாவுக்கு இரத்தப்போக்கு நோய் அதிகமாகி விடுகிறது. அருகில் இருக்கின்ற ஆகத்தம்மாளுடைய கல்லறைக்கு லூசியாவை அழைத்து கொண்டு அவருடைய தாய் ஐதாசியா செல்கிறார். அங்கு சென்று அவர் வேண்டுகிறார். வேண்டுகிற இடத்திலே கடவுளுடைய அருளால் அவர் குணம் பெற்று விடுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்காக வாழ அனுமதி தருமாறு கேட்க தன்னுடைய தாயும் லூச்சியாவை அவருடைய விருப்பத்திற்கே விட்டு விடுகிறார். அவள் இன்னும் அதிகமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து மட்டுமல்லாமல் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறார். இந்த நேரத்தில் தான் அந்த ஆளுநன் பாஸ்திசியஸ் இவரை மணமுடிக்க ஆசைப்படுகிறான். இவர் முதலில் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டதால் இவள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு ரோமை அந்த அரசன் தியோக்ளியமனிடம் இவள் கிறிஸ்தவள் என்று சொல்லிவிடுகிறான். கிறிஸ்தவள் என்று கேள்விப்பட்டதும் இவளை அழைத்து வர சொல்லி, இவளை சித்திரவதை செய்வதற்காக அழைத்துரை சொல்லி காவலர்களை மன்னன் அனுப்புகிறான். அந்த ரோமை அதிகாரிகள், படை அதிகாரிகள் சென்று இவளை இழுத்து வருகின்ற பொழுது அவர்களால் லூச்சியாவை இழுக்க முடியவில்லை. எவ்வளவோ வலிமையாக தங்களுடைய முழு திறனை பயன்படுத்தி இழுக்கின்றார்கள், அவர்களால் இழுக்க முடியவில்லை. ஆண்டவர் இயேசு அவரை காப்பாற்றுகிறார். ஏன்னா இதை கேள்விப்பட்ட தியோக்ளிய மன்னனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிறது. எனவே அவளை நெருப்பிலிட்டு எரித்து கொள்ளுங்கள் என்று அவன் கட்டளை பிறப்பிக்கிறான். அவர்கள் நெருப்பிடுகிறார்கள். நெருப்பு அவளை தீண்டவில்லை.
அவனுடைய கோபத்தினுடைய உச்சி. எனவே அந்த கோபத்தினுடைய அந்த எல்லையை இழந்த அவளை வாளால் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். கடைசியிலே லூசியா தன்னுடைய 21வது வயதில் 304ஆம் ஆண்டு, ஏறக்குறைய அந்த காலகட்டம்தான் செபஸ்தியாரும் இறக்கின்ற நேரம். ரோமிலே பெரிய வேத கலாபனைகள், மறைசாட்சிகள் இறக்கின்ற அந்த காலகட்டம். 304வது ஆண்டு தன்னுடைய 21வது வயதில் லூசியா மறைசாட்சியாக இறக்கின்றார். 21 வயதில் என்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தும் கிறிஸ்துவுக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்த அந்த லூசியாவை இந்த திருவருகை காலத்தில், இவர்களெல்லாம் தொடக்க காலத்தில் வேதசாட்சிகளுடைய அந்த இரத்தம் விசுவாசத்தினுடைய விதை என்று சொல்லுவார்கள். அவர்கள் தொடக்க காலத்திலே கிறிஸ்துவுக்காக அந்த மறை சாட்சியத்திற்காக வாழ்ந்ததனால்தான் திரு அவையானது இந்த திருவருகை காலத்திலும் கிறிஸ்து பிறப்பு காலத்திலும் அந்த தொடக்க கால புனிதர்களை, மறைசாட்சிகளை திருச்சபை அவர்களை வைத்து அவர்களிடத்திலே விழா எடுத்து அவர்களிடத்தில் நாம் பரிந்துரைக்கு கேட்டுக்கொள்கின்றது. என்னை துன்புறுத்துவார்கள், அவர்கள் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவரை மக்கள் கண்டுணரவில்லை, தாங்கள் விரும்பியவரெல்லாம் அவருக்கு செய்தார். இங்கு ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவது திருமுழுக்கு யோவான். இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடவுள் அவர்களை தயார் செய்தார். மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக ஆண்டாண்டு காலமாக கடவுள் அவர்களை தயார் செய்தார். கடைசி இறைவாக்கினர் எலியா விண்ணிற்கு எடுத்து செல்ல நெருப்பில் புட்டப்பட்ட இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டதை போல இறைவாக்கு எலியா நெருப்பு போல் எழுந்தார், தீவெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது. கடவுளுடைய அந்த இறை வார்த்தை என்றால் மக்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரமாணிக்கமானதாக இல்லை, மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்ற ஆர்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். என்றால் அவர்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இல்லாததால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், சிலராக்கினார். அவருடைய சொல்லால் வானம் பொழிவை நிறுத்தினார், மழையை நிறுத்தினார், மும்முறை நெருப்பு விழச் செய்தார். இத்தகைய மாட்சிக்குரிய அந்த எலியா தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த எலியா மீண்டும் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் எலியா வந்து மீண்டும் சரிப்படுத்துவார் என்று எதிர்பார்த்தார்கள். அங்கே ஏற்கனவே மெஸ்ஸியா வந்துவிட்டார், எலியாவும் வந்துவிட்டார். இங்கு ஆண்டவர் எலியா என்று சொல்வது திருமுழுக்கு யோவானை. திருமுழுக்கு யோவான் வந்து எலியாவை போல ஆடை உடுத்தி, எலியாவை போல இறை வாக்குரைத்து, உண்மைக்காக மக்களை திருத்தி, கிறிஸ்துவினுடைய வருகைக்காக, கிறிஸ்து பிறப்பிற்காக தயார் செய்தார். எப்படி அவர்கள் எலியாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே போல திருமுழுக்கு யோவானையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடையிலே அவர் சிறையில் அடைக்கப்பட்டு தலை துண்டிக்கப்படுகிறார். அதனால்தான் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், மக்கள் அவரை கண்டுணரவில்லை, மக்கள் அவரை அடையாளம் காணவில்லை, மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி தான் அவர்கள் விரும்பியவாறெல்லாம் அவர்கள் செய்தார்கள், தங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவர்கள் செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் துன்புறுத்துவார்கள், இயேசுவையும் துன்புறுத்துவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், கடவுள் பல வழிகளில் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடவுள் பேசுகிறார், கடவுள் அவருடைய அருளை தருகிறார். அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக நாம் அருளை ஆசிரியை பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய அன்றாட சூழல்கள், இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் நம்ம எப்படியே அந்த வழியிலிருந்து அல்லது நம்முடைய இதயங்களை மந்தமாக்கி விடுகின்றது, நம்முடைய எண்ணங்களை சிதறடித்து விடுகின்றது.
நம்முடைய எண்ணங்கள் இந்த உலக வாழ்க்கையோடு அல்லது இந்த உலக சிந்தனையோடு மங்கி போவதால் நம்மால் மெசியாவை கண்டுகொள்ள முடியவில்லை, நம்மால் கடவுளை கண்டுகொள்ள முடியவில்லை, நம்மால் கடவுளுடைய வழியை அறிந்து கொள்ள முடியவில்லை, நம்மால் கடவுளுடைய பாதையை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் தம் பாதையை செம்மையாக்குங்கள். எனவே இது கிறிஸ்து பிறப்புக்காக நம்முடைய பாதையை அவர் ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்குங்கள், அவர் தம் பாதையை செம்மையாக்குங்கள். அப்படி அவருடைய பாதையை நீங்கள் செம்மையாக்குகின்ற போது நீங்கள் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பீர்கள், கிறிஸ்து பிறப்பை காண்பீர்கள், கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே பிறப்பதை காண்பீர்கள், உங்கள் உள்ளம் கடவுளுடைய அருளால் நிரம்பும். எனவே உலக கவலையாலும் அல்லது இந்த உலகத்தினுடைய சிந்தனைகளால் நம்முடைய எண்ண ஓட்டத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல் எவ்வாறு மெசியாவுடைய வருகைக்காக அந்த இஸ்ராயல் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்களோ அதே போல கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நம்மையே நாம் தயாரிக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்ற அந்த கடவுளுடைய வழிகளை, கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுள் காட்டுகின்ற அந்த பாதையை நாம் கூர்ந்து நோக்கி அதை நோக்கி செல்கின்ற போது நிச்சயமாக மெசியா வருவார், நம்முடைய உள்ளங்களிலே பிறப்பார். அதற்காக கொடுக்கப்பட்ட இந்த திருவருகை காலத்தில் நம்மை நாம் முழுமையாக இன்று நாம் நினைவு கூறுகின்ற லூச்சியாவை போல, பிரகாசியம்மாவை போல நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது எத்தகைய ஆபத்துக்கள் வந்தாலும் லூச்சியாவை காப்பாற்றியதை போல நம்மையும் காப்பாற்றுவதற்கு கடவுள் தயாராக இருக்கிறார். எனவே அத்தகைய பிரகாசமான பேரொளியை நாம் காண்பதற்கு, அந்த பேரொளியான கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நம்முடைய பாதையை செம்மையாக்குவோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். பலியை பரமனே எம்மை அளிக்கின்றோம், காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். சகோதரனுடைய மான பலி எல்லாம் தந்தையுடைய ஏற்றதாகும்படி பன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே,
நிறைவான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீதி வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படை அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பிணைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்ற முக்கூலியம் பிரிய தகுந்திரணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவியிருக்குவது திரு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநாய் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்திருளும். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்கோடு தூள்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக
ஒலியின் ஒலி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றியிருக்க, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வம் நீ இன்று வேறேது சொந்தம்,
என்னை தேடினாய் அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினாய். ஆயிரம் மனிதரில் என்னை தேடினாய் அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினாய். சொந்தம் நீயே எந்தன் தெய்வம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சோதர் அனைவரும் தம் பணியிலும் அது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உலகத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்மோடு நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போடம் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசிரியத்திலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடும். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகரின் பால் கூடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது இலாசம் நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னை நாசி உங்களோடு என்றும் தங்குவதால். May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Lady of Health, Vellangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இதோ நம் தாய், இயேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று கலம் தரும் ஆரோக்கியத்தாய். இதோ இதோ நம் தாய், இயேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தாய். ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. இதோ இதோ நம் தாய். காண முடியாத கடவுளையே உலகிற்கு காட்டிய தாய். நான் காண முடியாத தேவாவியின் பேராலயம் நம் தாய். காண முடியாத கடவுளையே உலகிற்கு காட்டிய தாய். நாம் காண முடியாத தேவாலயம் பேராலயம் நம் தாய். விடை காண முடியாத துயருண்டோ, அவள் கருணை விடை கூறுமே. விடை காண முடியாத துயருண்டோ, அவள் கருணை